இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எடுத்திருக்கிற இந்த முடிவால நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா உங்களுக்கு? பாருங்கப்பா, நான் ஒன்னும் சும்மாலாம் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கல. நான் நல்லா யோசிச்சுதான் வந்து பேசிட்டு இருக்கேன். பா, நம்ம குடும்பத்துக்கு நீங்க எடுத்திருக்கிற முடிவு சரி வராதுப்பா. தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், விட்டுருங்க ப்ளீஸ். நீ சொல்றத நான் நம்பறதா இல்ல. நீ வேற எதையோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி தெரியுது. நீ என்ன வேணா சொல்லு, நான் எடுத்த முடிவுல இருந்து துளி கூட மாற மாட்டேன். மாமா, என்ன மாமா பிரச்சனை? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஏய், ஃபர்ஸ்ட் நீ யாரு? இது எங்க ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம். நான் எங்க அப்பாவும் பேசிட்டு இருக்கோம்ல, நீ எதுக்கு சம்மந்தம் எல்லாம் வந்து மூக்க நடிச்சிட்டு இருக்க? ஏய் கபிலா, நாங்க இந்த பக்கமா போய்கிட்டு இருந்தோம். அதோட ஏதோ சவுண்டும் கேட்டுச்சு, அதான் என்னன்னு கேட்கலான்னு வந்தோம். சவுண்டு கேட்டா இப்படிதான் கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்லாம நாய் மாதிரி உள்ள நுழைவியா? என்னடா பேசிக்கிட்டு இருக்க? மாமா, என்ன மாமா நீங்க? அவன் தான் ஏதோ சின்ன பையன் கோவமா பேசிக்கிட்டு இருக்கானா, நீங்க வேற அடிக்க கை வாங்கிட்டு போறீங்க. என்ன இங்க பிரச்சனை? சித்தப்பா, உங்களை தான் கேக்குறேன், இங்க என்ன பிரச்சனை? கா, அத நான் சொல்றேன். அப்பா இந்த எலெக்ஷன்ல நிக்க கூடாதுக்கா. நின்னா அதனால நமக்கு பிரச்சனை தான் அதிகமா வரும். அது சொன்னா இவர் கேட்கவே மாட்டேறாருக்கா. கா, இது நம்ம குடும்ப விஷயம் தானேக்கா. இதுல எதுக்கு சம்பந்தமே இல்லாம நிறைய பேர் தலையிட்டு இருக்காங்க. சரி, நீயே சித்தப்பாவை எலெக்ஷன்ல நிக்க வேண்டாம்னு சொல்ற? கேளுமா, நானும் இதத்தான் ஆரம்பத்துல இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கேன். பதிலே சொல்ல மாட்டேங்கிறாமா? என்னப்பா சொல்லணும்? ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இதுல நீங்க அரசியல் அப்படி இப்படின்னு இதெல்லாம் சொல்லவாப்பா வேணும்? ஒவ்வொரு நாளும் இல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் உயிரை கையில பிடிச்சிட்டு தான் இருக்கணும். அப்பா, நம்ம குடும்பத்தோட பாதுகாப்புக்கு தானே இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கீங்க. ஆனா உங்களோட இந்த முடிவினால நம்ம குடும்பம் இன்னும் ஆபத்துல தான் போய் சேரும். அதனாலதான்ப்பா சொல்றேன், இதை விட்டுருங்கப்பா ப்ளீஸ். இல்ல கபிலா, நானும் முதல்ல இது எல்லாத்தையும் யோசிச்சேன். ஆனா நாம யாருக்கிட்ட பயப்படணும்? சித்தப்பாவை எதிர்த்து நிக்கிற அரசியல்வாதிக்கா, இல்ல அந்த வர்மாவுக்கா? அவங்களுக்கு பயந்துதான் நீ சித்தப்பாவை எலெக்ஷன்ல நிக்க வேண்டான்னு சொல்றேன்னா, சித்தப்பா இல்ல, நானே எலெக்ஷன்ல நிக்க கூட ரெடியா இருக்கேன். என்னக்கா நீயும் புரியாம பேசிட்டு இருக்க? ஏய், இதுக்கு மேல நீ என்ன பேசினாலும் வேஸ்டா. நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன், இந்த எலெக்ஷன்ல நான் நிக்கிறது தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது.